அன்பு வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு 2024 வெளிவந்திருக்க லப்பர் பந்து அப்படிங்கிற படத்தோட கதையை தான் சுருக்கமாக சொல்ல போகிறேன். பூமாலை அப்படிங்கிற ஒருத்தன் இருக்கான். அந்த கிராமத்தில் அவன் பெயிண்டிங், அதாவது சுவர்களிலெல்லாம் படங்களை பெயிண்டிங் மூலியமாக வரைகிற தொழிலை செஞ்சு பிழைச்சி வந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கிரிக்கெட் மீது மிகுந்த ஆர்வம் இருக்குது, திறமையும் அதில் அவனுக்கு இருக்குது. சிக்ஸராக அடித்து வெளுத்து வாங்குவான். அது மட்டும் இல்லை, கிரிக்கெட் மீது உயிராக இருக்கிறான். அது அவனுடைய பேஷன். பூமாலை இந்த கிராமத்தில் சிறப்பாக கிரிக்கெட் விளையாடி அங்கே இருக்கிற இளைஞர்களை சந்தோஷப்படுத்துறதுனால அவங்கெல்லாம் பூமாலையை கெத்து அப்படின்னு ஆசையாக அன்பாக அழைக்கிறாங்க. அது பூமாலைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி கெத்தாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்க பூமாலையோடைய மனைவி தான் யசோதா. யசோதாவை சின்ன வயசுலேயே ஆசையாக கல்யாணம் பண்ணி திருமணம் செஞ்சுருந்தார் பூமாலை. யசோதாவுடைய பேச்சுக்கு தான் அவர் எப்பவுமே கட்டுப்படுவார். யசோதாவுக்கு தன்னுடைய கணவர் இப்படி கிரிக்கெட்டுன்னு விளையாடிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறது அவளுக்கு துளியுமே பிடிக்கல. கணவருடைய கிரிக்கெட் விளையாட்டின் மீதான பேஷனை அவள் ஆதரிக்கலை. தொடர்ந்து கணவர் கூட சண்டை போட்டுக்கிட்டு தொழிலை கவனிக்க சொல்லியும் பணம் சம்பாதிக்க சொல்லியும் அவள் வற்புறுத்திக்கிட்டு இருக்கா. காரணம் என்னன்னா, வீட்டில் வறுமை தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு. பூமாலையுடைய வயதான அம்மாவும் அவங்க கூட தான் வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. பூமாலைக்கும் யசோதாவுக்கும் துர்கா அப்படிங்கிற ஒரு பொண்ணும் பிறந்திருக்கா. அப்படியே பார்த்தோம்னா பக்கத்து ஊரில் காளி அப்படிங்கிறவர், அவருக்கும் கிரிக்கெட் மீது மிகுந்த ஆர்வமும் இருக்குது, நல்லா விளையாடவும் செய்வார். அவருடைய கிராமத்திலேயே நல்லா விளையாடுறவங்களையெல்லாம் திரட்டி ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் டீம் அப்படிங்கிற ஒரு டீமை உருவாக்கி கிரிக்கெட் போட்டிகளையெல்லாம் தன் முயற்சியால் நடத்தி வந்துக்கிட்டு இருக்காரு இந்த காளி. இந்த காளி அந்த ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் டீமுக்கு கேப்டனாகவும் இருக்கிறாரு. அதே டீமில் காளியுடைய தம்பி வெங்கடேஷும் இருக்கிறான். வெங்கடேஷ் பார்த்திங்கன்னா சில பேரை தான் அவனுடைய டீமில் சேர்த்துக்குவான். காளி பார்த்திங்கன்னா திறமையை பார்த்து யாரை வேணால் சேர்த்துக்கலாம், திறமைக்கு தான் மதிப்பு கொடுப்பாரு கேப்டனான காளி. அந்த காளி அன்பு அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கூடத்து பையனை தன்னுடைய டீமில் சேர்த்துக்கிறாரு. அவன் நல்லா விளையாடுவான்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. ஆனால் அந்த பள்ளி பையன் அன்புவை அந்த காளியுடைய தம்பி வெங்கடேஷ் டீமில் சேர்த்துக்கக்கூடாது அப்படின்னு சண்டை போடுறான். காரணம் என்னன்னா, அந்த சிறுவன் அன்பு ஓட பின்புலத்தை பார்த்தும் அவன் வந்த பகுதியிலிருந்தும் அவனை வேண்டாம் அப்படின்னு நிராகரிக்கிறான் இந்த வெங்கடேஷ். தன்னோட சொந்த கிராமத்து ஜாலி டீம் கிரிக்கெட் டீமில் விளையாட முடியாமல் அன்பு சோகத்தோடு தான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கான். இப்போ இளைஞனான அன்பு தனக்குன்னு ஒரு டீம் இல்லாமல் கெஸ்ட் பிளேயராக வெளியூர் டீம்களில் விளையாடி தான் தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிறான். அன்பு இப்போ ஆல்ரவுண்டராக சிறந்த பவுலராகவும் வளர்ந்து வந்துட்டான். ஒரே பையனான அன்புவை அவனுடைய பெற்றோர்கள் அவன் விருப்பப்படி தான் வளர்க்குறாங்க. தனக்குன்னு ஒரு தொழிலாக அன்பு இப்போ ஒரு டெய்லரிங் கடையையும் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் பாலா. பாலா அன்புவை கிரிக்கெட் விளையாட ஊக்கப்படுத்துவான். அன்பு ஒரு திருமண விழாவில் தான் துர்காவை பார்க்குறான். பார்த்த உடனே ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிச்சு போயிடுது. துர்காவும் அன்புவும் பேசி பழகிறாங்க. ரெண்டு பேரும் இப்போ காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. துர்கா பூமாலை யசோதாவுடைய ஒரே மகள் தான். துர்கா தனியார் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாகவும் வேலை பார்த்து வந்துக்கிட்டு இருக்கா. அன்புவுடைய கிரிக்கெட் மீதான ஆர்வத்தை துர்கா நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா. அவனை தடுக்காமல் கிரிக்கெட்டை விளையாட சொல்லி ஊக்கப்படுத்துகிறா துர்கா. துர்கா தன்னுடைய காதலை பற்றி இன்னுமே தன்னுடைய வீட்டில் பெற்றோர்கள்கிட்ட அவள் சொல்லலை. ஆனால் அன்புவுடைய வீட்டில் துர்காவை ஒரு மருமகளாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. துர்கா தன் வருங்கால மாமியார்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக அவங்க வீட்டுக்கே போய் நல்லா பழகிறா. இப்போ நடுத்தர வயதான முடி நரைத்த பூமாலை இன்னமுமே வலிமையோடு உள்ளூர் கிரிக்கெட் விளையாட்டு போட்டிகளில் ரன்களை குவிச்சுக்கிட்டு வராரு. பூமாலையை கெத்து அப்படின்னு அந்த இளைஞர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பூமாலையை அவருடைய சக தொழில் நண்பர் கிரிக்கெட் விளையாட ஊக்கப்படுத்தி உசுப்பேத்துவார். அந்த நண்பரோ சரியான குடிகாரரு.
இத்தனை வருடங்கள் பூமாலை கிரிக்கெட் விளையாடியதால் அவருக்கு ஈகோ அதிகமாயிடுது. தன்னுடைய கிரிக்கெட் விளையாட்டை யாராவது விமர்சனம் செய்தாலுமே அவங்கள அடிக்க ஆரம்பிச்சிடுறான் பூமாலை. இதனால் பூமாலையுடைய மனைவி யசோதா கணவனை அடிக்கடி கண்டித்து சண்டை போடுறா. தன்னுடைய பின்புலத்தால் உள்ளூர் டீமில் விளையாட வாய்ப்பிழந்த அன்பு கெஸ்ட் பிளேயராக போய் வெவ்வேறு வெளியூர் டீம்களை விளையாடி தான் தன்னுடைய திறமையை நிரூபித்து வந்துக்கிட்டு இருக்கான். அதனால் அவனுக்கு மனதில் எப்போதுமே ஒரு ஏக்கம் இருக்குது. அப்படி இருக்க ஒரு தருணத்தில் அன்பு கெஸ்ட் பிளேயராக தனது காதலி துர்காவுடைய கிராமத்துக்கே போய் கிரிக்கெட் போட்டியில் கலந்துக்கிறான். அப்போ பூமாலைக்கு எதிராக அவன் பவுலிங் போட்டு விளையாடுறான். காதலி துர்காவுடைய அப்பா தான் இந்த பூமாலை அப்படின்னு அவனுக்கு அப்போ தெரியாது. அந்த போட்டியில் எப்பவும் போலவே பூமாலை ரன்களை குவிச்சு வெற்றி அடைகிறாரு. உடனே அவரை அந்த கிராமத்தில் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே பாராட்டி தள்ளுறாங்க. அதை பார்த்துட்டு அன்பு தன்னுடைய நண்பன் பாலா கிட்ட சொல்கிறான், அந்த பூமாலை என்ன பண்ணுறாரு, ஒரே மாதிரியாக தான் பேட்டிங் பண்ணுறாரு, அவர் ஒரே ஸ்டைலில் தான் விளையாடிக்கிட்டு இருக்காரு, நீ வேணா பாரு, அடுத்த போட்டியில் அவரை நான் ஈஸியாக அவுட் ஆக்க முடியும், அவரை அவுட் ஆக்கி காட்டுறேன் அப்படின்னு நக்கலாக பேசுகிறான் அன்பு. இதை பூமாலை கேட்டுடுறாரு. உடனே அன்பு மீது அவருக்கு ஆத்திரம் ஏற்படுது. தொடர்ந்து விளையாட்டுகளில் பூமாலைக்கும் அன்புக்கும் பகைமை புகைந்து கொண்டே வருது. ஒரு தருணத்தில் தன்னுடைய காதலி துர்காவின் அப்பா தான் இந்த பூமாலை அப்படின்னு அன்புக்கு தெரிஞ்சிடுது. வருங்கால மாமனார் பூமாலை கிட்ட மன்னிப்பு கேட்க அன்பு பல முறை போகிறான். போகும்போதெல்லாம் அது பிரச்சனையில் தான் முடியுது. அன்பு தன்னுடைய பெற்றோர்களை அனுப்பி காதலி துர்காவை பெண் கேட்க சொல்லி அனுப்புகிறான். துர்காவின் அம்மா யசோதாவுக்கு அன்புவின் குடும்பத்தை ரொம்ப பிடிச்சி போகுது. ஆனால் அன்புவுமே கிரிக்கெட் விளையாட்டின் மீது ஆர்வமாக இருந்துக்கிட்டு கிரிக்கெட்டுன்னு ஊர் ஊராக சுற்றுறது தெரிஞ்சதும் தன்னை போலவே தன்னுடைய மகளும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு யசோதா வந்த வரனான அன்புவின் பெற்றோர்கள்கிட்ட சரியாக பதில் சொல்லாமல் அனுப்பி வச்சிட்றா. தன் மகள் காதலிப்பது அன்புதான் என்று பூமாலைக்கும் தெரிஞ்சிடுது. ஆனால் ஈகோ காரணமாக அன்புவை மாப்பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள பூமாலைக்கு ஒப்புதல் இல்லை. ஒரு தருணத்தில் பூமாலையுடைய அந்த குடிகார நண்பன் அன்புக்கிட்ட வம்புக்கு வரான். உன்னோட உள்ளூர் கிரிக்கெட் டீம்லையே சேர்த்துக்கல, நீ ஏன் கெஸ்ட் பிளேயராக ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு இருக்க, முதல்ல உன்னுடைய சொந்த கிராமத்தில் போய் அங்கே இருக்கிற கிரிக்கெட் டீமில் சேர்ந்து விளையாடு அப்படின்னு உசுப்பேத்தி விடுறான். அதனால் உள்ளூர் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் டீமில் அந்த கேப்டன் காளிக்கிட்ட போய் அன்புக்காக வாய்ப்பு கேட்குறான் அன்புடைய நண்பன் பாலா. கேப்டனான காளி அன்புக்கு வாய்ப்பு தர விரும்புகிறாரு. ஆனால் காளியுடைய தம்பி வெங்கடேஷ் அன்புவை இன்னமுமே ஏற்றுக்கலை. மேலுமே அன்புவுக்கு பரிந்து பேசியதாலேயே கேப்டனான காளியை தன் அண்ணன் என்றும் பாராமல் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் டீமிலிருந்து வெளியேற்றிடுறான் அந்த வெங்கடேஷ். அந்த அளவுக்கு பிரிவினை பார்க்குறான் வெங்கடேஷ். இப்போ காளி என்ன பண்ணுறாரு, ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் டீமை விட்டு வெளியே அந்த டீமை எதிர்த்து விளையாட தனக்கென ஒரு திறமையான டீமை உருவாக்க நினைக்கிறாரு. அந்த கிரிக்கெட் டீமில் ஆல்ரவுண்டராக அன்பு மற்றும் ரன்களை குவிக்கும் பேட்ஸ்மேனாக பூமாலையையும் சேர்த்துக்கிறாரு கிரிக்கெட் கேப்டனான காளி. கிரிக்கெட் மீது இருக்கும் ஆர்வத்தாலும் கிடைத்த வாய்ப்பினை இழக்க விரும்பாத காரணத்தினாலும் இப்போது அன்புவும் பூமாலையும் ஒரே டீமில் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அபாரமாக விளையாடி ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் டீமை முதல் ஆட்டத்தில் தோற்கடித்தனர் காளியின் டீமு. அண்ணனிடம் சவால் விட்ட ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் வெங்கடேஷுக்கு இப்போ பயம் வந்துடுது. இந்த முறை ஃபைனல்ஸுக்கு தன்னுடைய டீமில் திறமையான இளைஞர்களை சேர்த்து கொள்ள விரும்பினான் வெங்கடேஷ். எந்த பிரிவினையையும் பின்புலத்தையும் பார்க்காம இப்போ அந்த ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் டீமில் வெங்கடேஷ் வெற்றியை அடைவதற்காக திறமையான இளைஞர்களை சேர்த்துக்கிட்டதுனால அன்புவுக்கு மன நிறைவாக இருக்குது.
இது தொடரணும், எல்லாரும் ஒத்துமையாக திறமையோடு விளையாடணும் அப்படின்னு விரும்புகிறான் அன்பு. அதுக்காக தன்னுடைய கேப்டன் காளிக்கிட்டையும் மற்ற டீம் மெம்பர்ஸ்கிட்டையும் பேசி வேணும்னே அந்த ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் டீம் கிட்ட தோற்று போகிற மாதிரி விளையாடுறாங்க அன்புவும் அன்புவுடைய டீமும். அதனால் இப்போ புதுசாக ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் டீமில் சேர்ந்த இளைஞர்கள் கொண்டாடப்படுறாங்க, அவர்களுடைய வெற்றி பாராட்டப்படுது. அதனால் அந்த பகுதி இளைஞர்களுக்கு அந்த டீமில், அந்த கிராமத்து டீமில் வாய்ப்பு கிடைக்குது. விளையாட்டில் தோற்று போனாலும் பூமாலை அன்புவை மருமகனாக முழுமையாக ஏற்றுக்கொண்டார். மகளின் காதலுக்கு மரியாதை தந்தார் பூமாலை.